வணக்கம். இது கல்லூரி வாசல். ஒவ்வொரு மாணவரும் 12ஆம் வகுப்பில் ஒவ்வொரு விதமான மதிப்பெண்ணை பெற்றிருப்பார்கள். என்ன மதிப்பெண் பெற்றிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை, ஒரு படிப்பு உண்டு. துணை மருத்துவ படிப்புகளில் எடுத்துள்ள மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி என்ன படிப்புகள் இருக்கிறது என்பது குறித்த விளக்கங்களை நம்முடன் வழங்க இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார் டாக்டர் காந்தராஜ். வணக்கம் சார். மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகள் எல்லாருமே டாக்டர் ஆயிட முடியாது. சோ எல்லாருமே டாக்டர் ஆயிட்டு அப்ப மருந்து தயாரிக்கிறதுக்கு அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கான ஆட்கள் யாருமே. சோ டாக்டர் அப்படின்ற விஷயத்தை தாண்டி மருத்துவத்துறையில வேற என்னென்ன படிப்புகள் இருக்கு? நிறைய இருக்கு. ஏறத்தாழ 57 படிப்புகள் இருக்கு. குறைஞ்சப்ப எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்றேன். இப்ப டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி நாங்க தனியா பிராக்டிஸ் பண்ண முடியாது. எனக்கு உதவி செய்யறதுக்குன்னு உடனடியா பக்கத்துல ஒரு கம்பவுண்டர் இருக்கணும், உடனடியா ஒரு வார்ட் பாய் இருக்கணும், ஒரு நர்ஸ் இருக்கணும், மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பார்மசிஸ்ட் இருக்கணும். அது அப்புறம் பேஷண்ட பராமரிக்கிறதுக்கான ஒரு செவிலி தாய், அதாவது ஏஎன்எம் இருக்கணும். இவ்வளவு பேரு உடனடியா ஒரு டாக்டருக்கு தேவை. அது போக நான் ஒரு ஜெனரல் பிசிஷியன் அப்படின்னும் போது மொத்தமா உடம்ப பாக்குறவனா இருக்கிறேன். கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, நெஃப்ராலஜிஸ்ட் இருப்பாங்க, குடலை எல்லாம் பாக்குறவங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதற்கு சம்பந்தப்பட்ட துணை மருத்துவங்கள் நிறைய இருக்கு. இப்ப எக்ஸ்ரே இல்லாம இந்த காலத்துல நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கிராமத்துல இருந்து அடிப்படை இது கூட இல்லாத ஞானம் கூட இல்லாதவர்கள் இன்னைக்கு என்ன கேட்கறாங்கன்னா, டாக்டரியா ஒரு ஸ்கேன் ஒண்ணு பிடிச்சு கொடுங்கள அப்படின்றாங்க. ஸ்கேனுங்கிறது அத்தியாவசிய தேவை போயிடுச்சு. முதல்ல ஊசி போடுங்க டாக்டர்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க. அந்த ஸ்கேன் ஒரு எக்ஸ்ரே மெஷின். அது எக்ஸ்ரே ஒரு சூப்பர் மெஷின். அதை எடுக்கிறதுக்கு ஒரு டெக்னீஷியன் தேவை. அது தெரிஞ்ச கையாளுறதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர் ஒருத்தர் தேவை. அந்த ஸ்கேனு இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு நடத்துறதுக்கான ஒரு டெக்னிக்கல் துறையில தேர்ந்த படிப்பு, அதுக்கான படிப்புகள் நிறைய இருக்கு. அந்த படிப்புகள் நிறைய படிக்கலாம். அதே மாதிரி இப்ப நர்சிங் இல்லாம எதுவுமே டாக்டர் ஒண்ணுமே எல்லாம் போயிடுவான். நான் நோய் என்னங்கறத கண்டுபிடிக்கிறவரு என் வேலை டாக்டருக்கு. அது கண்டுபிடிச்ச பிறகு என்னென்ன மருந்து கொடுக்கணுங்கிறத நான் சொல்லிட்டு, என்னென்ன மாதிரியான வைத்தியங்கள் செய்யணுங்கிறத நான் சொல்லிட்டு போறது பூரா நர்ஸுகிட்ட தான் சொல்றேன். அந்த செவிலியர் தான் ஊசி போட்டுருந்தா அந்த ஊசியை அவங்க போடுவாங்க, மருந்து கொடுக்கணும் அந்த நேரத்துக்கு மருந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை பிடிஆர், பல்ஸ், டெம்பரேச்சர், ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படி சொல்லுவோம். அதெல்லாம் அவங்க எடுத்து இது பண்றது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. டோட்டலா ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமே எல்லா வேலையும் செய்யறது தனித்தனி ஆட்கள் தேவை. சோ அதற்கான படிப்புகளுக்கான இதுவும் இருக்கு. 7 வகையான உதவியாளர்கள் எங்களுக்கு தேவை. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்னாடி ஒரு காலர் சென்னையில இருந்து திவ்யா. வணக்கம் திவ்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் திவ்யா, சொல்லுங்க. 977 நான் டோட்டல் எடுத்திருக்கேன் 12th. ஓகே. 150 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். ஓகே. எனக்கு பிஇ அக்ரி கிடைக்குமா? பிஇ அக்ரியா? பிஎஸ்சி அக்ரி தான் இருக்கு. பிஇ அக்ரின்னு ஒரு கோர்ஸ் இருக்கா? டெக்னாலஜி பத்தி கேக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஒன்னு இருக்கு சார். சார் ரைட், அது கிடைக்கும், உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ரைட். அண்ட் மோரோவர் போதும், இந்த மாதிரி போதும் நீங்க அது. பட் அது நீங்க கோயம்புத்தூர்ல தான் அந்த கோர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அதனால நீங்க ட்ரை பண்ணுங்க, டெஃபினட்டா கிடைக்கும். அக்ரிகல்ச்சர் போறீங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? விவசாயத்துக்கு பெண்கள் வர்றது ரொம்ப வரவேற்க தகுந்தது. நிச்சயமா சேரலாம், எதிர்காலம் நிறைய இருக்கு அதுக்கு. ஓகே சார். சார், இப்போ பிசியோதெரபி அப்படின்றது நீங்க பேசிட்டு இருந்தபோது சொன்னபோது சின்ன வயசு ஆட்களுக்கே இந்த போன் ஜாயிண்ட் பெயின் இதெல்லாமே இருக்கக்கூடிய நிலையில பிசியோதெரபி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பூமிங் சப்ஜெக்டா இருக்கும்? அது இன்னைக்கு சாப்ட்வேர் கம்பெனிகள் வந்த பிறகு உங்க மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கே முதுகுவலி வர்றதுக்கு காரணமே அதுதான். இப்ப இந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ல எந்நேரமும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, முதுகு தண்டுக்கு எந்நேரமும் வலி. அந்த முதுகெலும்புக்கும் அது உள்ள இருக்கிற தண்டு உடம்புங்கிற ஸ்பைனல் கார்டுக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனா வர்ற அந்த அழுத்தத்தினால, ஸ்ட்ரெயின்னால நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு முதுகு வலி 30 வயசுல வந்துருது. அந்த முதுகு வலி எல்லாம் பல சமயங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற அளவுக்கு விண்ணு தெரியும். ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு கடுமையாலாம் வந்துடும். இப்போ அதை சரி பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா பிசியோதெரபி, எக்ஸசைஸ் பயிற்சிகள் மூலமா. அந்த பயிற்சிகள் மூலமா அந்த முதுகு வலி நிச்சயமா அப்படியே குறைச்சிடலாம். நீக்க முடியாதுன்னாலும் குறைச்சிடலாம், கட்டுப்படுத்த முடியும், தாங்க முடியும். அதுக்கு பிசியோதெரபி ரொம்ப தேவைப்படுது. பிசியோதெரபியில அந்த பயிற்சிகள் மாத்திரம் இல்லாம அந்த வலியை குறைப்பதற்கும்
அந்த தசைகளை சரிப்படுத்துவதற்கும் நரம்புகளை நேர்படுத்துறதுக்கும் நிறைய இயந்திரங்கள் இருக்கு. சின்ன சின்ன டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன இயந்திரங்கள்லாம் இருக்கு. அங்கங்க அமைக்க கொடுக்கறது, வேக்ஸ் பாத்னு சொல்லுவாங்க. அதாவது மெழுகு உருக்கி வச்சு அந்த கொதிக்கிற மெழுகுல கையை விட்டு இது பண்றது, அது மாதிரி எல்லாம் பல வகையான வைத்திய முறைகள் பிசியோதெரப்பி. இன்னைக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிற படிப்புல பிசியோதெரப்பி. ஓகே சார், இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க திருச்சியிலிருந்து கிரி. வணக்கம் கிரி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் கிரி, சொல்லுங்க. சார் கிரி ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி சார். வணக்கம், சொல்லுங்க சார். என் சன் வந்து மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 192.5 வாங்கியிருக்கான் சார். ஓகே. இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 197.5 வாங்கியிருக்கான். ஓகே. we belong to BC community சார். ஓகே. இது வந்து எங்களுக்கு மெடிக்கல் கிடைக்குமா சார்? 192.5 BC கண்டிப்பா கிடைக்கும் சார். நீங்க போடுங்க, அப்ளிகேஷன் போடுங்க, நிச்சயமா கிடைக்கும். நிச்சயமா என்ஜினியரிங் கிடைக்கும், மெடிக்கலும் கிடைக்கும். பட் ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, உங்க மகனுக்கு மருத்துவம் பிடிக்குதா, மெடிக்கல் பிடிக்குதா, என்ஜினியரிங் பிடிக்குதாங்கிறது முதல்ல பாருங்க. நீங்க போட்டு திணிக்காதீங்க, நீ இதைதான் படிக்கணும்னு சொல்லாதீங்க. உங்க மகனுக்கு வந்து மருத்துவம் பிடிக்குதுன்னா அதுல சேர்த்துருங்க. இல்ல என்ஜினியரிங் தான் பிடிக்குதுன்னாக்க நீங்க அதுல சேர்த்துங்க. முதல்ல உங்க மகனுடைய மனப்பான்மையை தெரிஞ்சுங்க, அந்த ஆட்டிடியூட், அந்த டாக்டர் ஆகிறதுக்கான அந்த மனப்பக்குவம் இருக்குதான்னு தெரிஞ்சுங்க. அதெல்லாம் இது நிச்சயமா இந்த மார்க் போதும், நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கும். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட பொறுத்து நம்ம கோர்ஸ் செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இதை பத்தி ஓகே சார், நம்ம இதை பத்தி பேசுவோம் சார். நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க நெய்வேலியில இருந்து ஷாரன். வணக்கம் ஷாரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஷாரன், சொல்லுங்க. என்னோட பேரு ஷாரன், நெய்வேலின்னு பேசுறேன். என்னோட மார்க் வந்து 866 தான் சார். நான் கட் ஆஃப் ரொம்ப கம்மி தான், எனக்கு 123 அந்த மாதிரி தான் வருது. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி அண்ட் பயோடெக் இப்ப அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார். இப்ப இது படிச்சா என்னால எப்படி எந்த லைனுக்கு நான் போக முடியும்? மெடிக்கல் சம்பந்தப்பட்டதுல என்ன படிக்கணும் மேற்கொண்டு? என்ன அப்ளை பண்ணிருக்கீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி அண்ட் பயோடெக் சார். பிஎஸ்சி ஜுவாலஜி படிங்க. பிஎஸ்சி ஏன் நேராம நீங்க பயோடெக் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமே. பிஇ பயோடெக் வந்து ஜாயின் பண்ணீங்களா? எதுக்கா பிஎஸ்சி படிச்சுட்டு அப்புறம் வந்து வர்றீங்க? நேரா பயோடெக் வந்து எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அதுல இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து சில பெரிய மெடிக்கல் காலேஜஸ்ல இருந்து பயோடெக் நீங்க நேராவே சேரலாம். அவங்க வந்து மார்க்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட், மார்க்க பத்தி கவலை இல்ல. இப்ப வந்து மார்க் ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. நீங்க நேரடியா வந்து சேரலாம். பயோடெக் உங்களுக்கு சீட் இருக்கு. ஓகே, நேரா பயோடெக் நேரா அப்ளை பண்ணுங்க. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சிவானி. வணக்கம் சிவானி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஓகே சார், காலர் கட் ஆயிடுச்சு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இப்போ பிசியோதெரப்பி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. பார்மசி துறையில வந்து டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம் நிறைய இருந்துட்டு இருக்கு. சோ பார்மசி துறைக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய மாணவர்கள் அதை தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய வரவேற்பு இருக்கிற படிப்புல அது ஒண்ணு. ஏன்னா போன தடவை நான் இதை பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு மருந்து கடை வச்சாக்கா ஒரு பார்மசி தெரிஞ்ச ஆள் இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தான் இருக்கு. முதல்ல வந்து அது டி ஃபார்மா இருந்தாலும் சரி, பி ஃபார்மா இருந்தாலும் சரி, எம் ஃபார்மா இருந்தாலும் சரி, நீங்க டி ஃபார்மா இருந்தாக்கா போதும். நீங்க அவங்க வந்து ஒரு டாக்டருக்கு உதவியா போய் உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு டாக்டர் கிட்ட இருக்கலாம். அப்படி தேவையில்லைன்னா நீங்க ஒரு மருந்து கடை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு வந்து என்ன ஒரு தொழில் முறை எப்படின்னாக்கா, ஃபேஷன்னா ஒரு 5-6 மெடிக்கல் ஷாப்பை ஓபன் பண்றது ஒரு ஊர்ல. மகாத்மா மெடிக்கல்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஊர்ல ஒரு 5-6 இடத்துல ஓபன் பண்ணிடுறது. ஓபன் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் மெடிசன் வச்சுக்கிட்டோம்னா அது பெரிய செயின் ஆஃப் மெடிக்கல் ஷாப்ஸ் ஆயிடுது. பல வகையில் இது பண்ணலாம். நீங்க வந்து ஒரு கடை வந்து வெறும் நோய்களுக்கு சம்பந்தப்பட்ட மருந்துகளா வச்சிருக்கலாம். இன்னொரு கடையில அழகு சாதனங்களை எல்லாம் ஒரு வச்சிருக்கலாம். பியூட்டி பார்லருக்கு தேவையான எல்லா பார்மசூட்டிகல்ஸையும் உள்ள வச்சிருக்கலாம். அது கூடவே நீங்க ஒரு பார்லர் மெடிக்கல் பியூட்டி பார்லரையும் சேர்த்து கூட வைக்கலாம். யூனிசெக்ஷன் வச்சு ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வச்சு அந்த பார்மசி படிச்சா உங்களுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். நிறைய இருக்கு தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க யாரையுமே நம்ப வேண்டியதில்லை. பேங்க் லோன் வாங்கிட்டு நீங்க கடை போட்டுடலாம், ஜம்முன்னு போடலாம். ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து அபர்ணா. வணக்கம் அபர்ணா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அபர்ணா, சொல்லுங்க. நான் வந்து 910 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி படிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஓகே, படிக்கலாமா? படிக்கலாம். நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு நீங்க போய் அப்ளிகேஷன் வாங்கலாம். பட் நீங்க வந்து
டிப்ளமா இருக்குது. பட் நீங்க டிகிரி வாங்கினா நீங்க முதல்ல எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்க ரேடியாலஜிக்கு போகணும். நீங்க ரேடியாலஜி டெக்னீஷியனா போறதா டெக்னீஷியன் கோர்சஸ் இருக்கு. அதனால நீங்க முதல்ல சூஸ் பண்ணிங்க. டாக்டர் ஆகி ரேடியாலஜிஸ்டா வரணும்னாக்கா நீங்க முதல்ல எம்பிபிஎஸ் படிக்கணும். எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு ரேடியாலஜி துறைக்கு நீங்க அதுக்கப்புறம் 2 வருஷம் படிக்கணும். எம்பிபிஎஸ் 4.5 வருஷம், அது 2 வருஷம்னா 6.5 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. எம்டி ரேடியாலஜின்னு கொடுப்பாங்க. எம்டி ரேடியாலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனு, எம்ஆர்ஐ, எக்கோ எல்லாம் அது போன்ற எல்லா இதுமே இன்னைக்கு ஒரு பெரிய கொஞ்சம் கஷ்டம், சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு நம்பர் 1 கோர்ஸா அதுதான் இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனலி ஹெவி டிமாண்ட் இருக்கிற படிப்பு அது இன்னைக்கு எம்ஆர்ஐ தான் ஒரு ரிசர்ச் அப்படின்னு வரும்போது எம்ஆர்ஐ இதுக்கு மாத்திரம் இல்ல, உடம்புக்கு மாத்திரம் இல்ல, பல தொழிற்சாலைகளுக்கும் இந்த எம்ஆர்ஐ ரொம்ப பயன்படுது. சோ அதனால அப்படி இருக்கும்போது அதோடைய பெரிய ஏரியா, மல்டி ஏரியா இது டிமாண்ட் இருக்கிற ஏரியாங்கிறதுனால இன்னைக்கு ரேடியாலஜிஸ்டுக்கு இருக்கிற ஒரு இது டிமாண்ட் ரொம்ப அபரிமிதமா இருக்கு. சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க நல்ல மார்க் வாங்கி நல்லபடியா எம்பிபிஎஸ்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா போலாம். இல்ல நீங்க நேரடியா டிப்ளமா போயிடலாம். ஒரு டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சு நீங்க அதுலயும் இந்த டிமாண்ட்லாம் வரும் உங்களுக்கு. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் வரணுங்கிறது இதுலயும் வரும். ஓகே ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க கோபியில இருந்து காமாட்சி. வணக்கம் காமாட்சி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. காமாட்சி வணக்கம், இணைப்புல இருக்கீங்களா? ஆமாங்க சார் இருக்கேன். தொடர்ந்து பேசுங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன? என்னோட பையன் 197.25 எடுத்திருக்காங்க. ஓகே, ஹலோ, நீங்க தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகத்தை. என்னோட பையன் 197.25 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க சார். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. இப்ப மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் போலாங்களாங்க சார், இல்ல நேச்சுரோபதி போலாங்களாங்க சார்? ஏதாவது எம்பிபிஎஸ் இல்லாட்டி நீங்க எம்பிபிஎஸ் போடுங்க. காமாட்சி, நீங்க டிவியை பார்க்காம நீங்க தொடர்ந்து இந்த போன்ல பேசுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது. டிவியை கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? இது என்ன கோர்ஸ்? கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்ல கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. தாராளமா நீங்க போடலாம். நீங்க அப்ளை பண்ணி நீங்க இது பண்ணுங்க. 19 மெடிக்கல் காலேஜ் இருக்குதுமா, தைரியமா போடுங்க. அது போக பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, நீங்க தாராளமா போடலாம், நிச்சயமா இடம் கிடைக்கும். உங்களுடைய சந்தேகம் என்னன்னா நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கு வசதி இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போலாம். பட் கவர்மெண்ட் கோட்டாவிலேயே சீட்டு கிடைக்கும் போது நீங்க அதுக்கு போறீங்க. ஓகே, சான்சஸ் நிறைய இருக்கு. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து சபாபதி. வணக்கம் சபாபதி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயா, இப்போ எனக்கு என்ன தகவல் தேவைன்னா, இப்போ என்னுடைய மகள் பேராமெடிக்கல்ல பிசியோதெரபி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். எனக்கு என்ன தகவல் தேவைன்னா, இந்த பெண்களுக்கு பிசியோதெரபி அவ்வளவா சப்போர்ட் ஆகாதுன்ற மாதிரி சில இது கேக்குறாங்க. நான் என்னன்னா அது மேற்கொண்டு மாஸ்டர் ஆஃப் பிசியோதெரபி வரைக்கும் படிப்பாங்க ஒரு ஐடியா இருக்கேன் நானு. இது பெண்களுக்கு எந்த வகையில சப்போர்ட் ஆகும்? எல்லாம் புரியல. பிசியோதெரபில பெண்கள் இல்ல, நாங்க தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீங்க பெண்களுக்கு டிமாண்ட் இல்ல, என்ன இப்படி சொல்றீங்க? பெண்களுக்கு பெண்கள் தேவைங்க. பெண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும், அது பெண் பிசியோதெரபிஸ்ட் பார்த்தாதான் சரி பண்ண முடியும். ஆண்களுக்கே பெண்கள் தான் பாக்குறாங்க. யார் சொல்லுங்க பெண்களுக்கு டிமாண்ட் இல்லன்னு? தப்பு. நிறைய டிமாண்ட் பெண்களுக்கு தான் அது இருக்கு. பேசிக்காவே பிசியோதெரபிக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுல பெண்களுக்கான டிமாண்ட் ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், நம்ம இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கறத பத்தி தொடர்ந்து விவாதிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க தர்மபுரியில இருந்து சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சதீஷ், சொல்லுங்க. சார், இது கட் ஆஃப் மெடிக்கல் கட் ஆஃப் 166 இருக்குது சார். ஓகே, இந்த மெடிக்கல் துறையில ஏதாவது எந்த இதுக்கு இந்த கட் ஆஃபுக்கு போட்டா நல்லா இருக்கும் சார்? எம்பிபிஎஸ் கொஞ்சம் கஷ்டம். அதனால நீங்க ஆமா பையனா பொண்ணா? பொண்ணு சார். பொண்ணு. நர்சிங் கோர்ஸ் போடலாம், பார்மசி போடலாம், பிசியோதெரபி போடலாம், ரேடியோ தெரப்பி போடலாம். ஒரு ஏறத்தாழ ஒரு 57 கோர்ஸுக்கு மேல இருக்குதுங்க. எதையாவது டென்டல் போடலாமே, டென்டலுக்கு இதுக்கு சான்ஸ் இருக்குது. பல் டாக்டருக்கு சான்ஸ் இருக்குது. பல் டாக்டர், லேடி பல் டாக்டருக்கு ரொம்ப குறைச்சலா இருக்காங்க, அது போடலாம் நீங்க. அப்படி இல்லைன்னாக்கா இந்த கண்ணாடி எல்லாம் போடுறதுக்கான ஆப்டோமெட்ரிஸ்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு போலாம். அப்புறம் டயட்டீஷியன் கோர்ஸுக்கு போலாம்.
நிறைய இருக்கு. ஏதோ மெடிக்கல் சம்பந்தமா எவ்வளவோ கோர்சஸ் இருக்குது. அதனால நீங்க உங்க பொண்ணுடைய மனப்பான்மையை பொறுத்து அவங்க எதுக்கு சூட் ஆவாங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கோர்ஸை சூஸ் பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஆனா எம்பிபிஎஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம், சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா 166 தான் வச்சிருக்காங்க. பிரைவேட் காலேஜஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைன், ஓகே சார். நம்ம இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து, ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். என்னுடைய பையன் வந்து ராமச்சந்திரன் பேரு. ஓகே. அவர் வந்து எம்பிபிஎஸ் கட் ஆஃப் வந்து 170 எடுத்திருக்காரு சார். ஓகே. ஃபார்ம் டி கோர்ஸ் போறாரு. ஆனா வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 2 தான் இருக்கு. கேகே நகர்ல ஒன்றும், திருச்சியில ஒன்றும் இருக்குன்றாங்க. வேற பிரைவேட் இன்ஸ்டியூட்ல பண்ண நல்லா இருக்குன்னா ஃபார்ம் டி கோர்ஸ் இந்த கட் ஆஃப். என்ன கோர்ஸ் சொல்றாரு? என்ன கோர்ஸ்? ஃபார்ம் டி சார். டாக்டர் ஆஃப் பார்மசி 6 இயர்ஸ் கோர்ஸ். பிஃபார்ம் சொல்றீங்களா? ஆமா, பிஃபார்ம் இல்ல சார். ஃபார்ம் டி சார். டாக்டர் ஆஃப் பார்மசி. ஃபார்ம் டி 6 இயர்ஸ் கோர்ஸ் சார். டாக்டர் ஆஃப் பார்மசி. அதான் டிஃபார்ம் சொல்றாரு. அது எல்லா இடத்துலயுமே இருக்குதுங்க. அது யார் சொல்றது? இங்கதான் இருந்து அங்கதான் இருக்குதுன்னு எல்லா மெடிக்கல் காலேஜ்லயுமே இருக்கு. நான் சொல்ற கோர்ஸ் வந்து ஃபார்ம் டி சார். டாக்டர் ஆஃப் பார்மசி 6 இயர்ஸ். அதுவா? அது எம்எம்சில தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒண்ணுதான் இருந்தது. நீங்க அது போடலாம். பட் 6 வருஷம் படிக்கணும். அது யோசனை பண்ணுங்க. 6 வருஷம் ஒட்டுக்கா படிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணுங்க. ஆனா அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஓகே, நல்ல ஸ்கோப் இருக்குது. 6 வருஷம். ஆனா 6 வருஷம் ஒரு காத்து இருக்கணும், படிச்சு முடிக்கணும். ஆனா நல்ல கோர்ஸ், நிறைய நல்ல டிமாண்ட் இருக்குது. பிஃபார்ம் டிஃபார்முக்கு என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இதுக்கும். ஆனா அதை விட சூப்பர் வேல்யூ. ரிசர்ச் ஓரியன்ட், ஆராய்ச்சி பண்ற மனப்பான்மை உங்க சன்னுக்கு இருந்தா நீங்க அந்த கோர்ஸ்ல சேர்த்துங்க. இல்லாட்டி போனா டாக்டர் ஆஃப் பார்மசி வந்து ரொம்ப பெரிய அட்வான்ஸ்ட் கோர்ஸ். அது தேவையாங்கிறது யோசனை பண்ணி பண்ணுங்க. ஓகே, ரைட் சார். இவ்வளவு நேரம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கோர்சஸ் அவங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்னென்ன கோர்சஸ் எடுக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுத்தீங்க. குறிப்பா மருத்துவத்துறையில் என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படின்றத பத்தி விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. இத்துடன் கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.